ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஷோபனா ஜெகன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி தான் பண்ண போகிறோம். ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடல் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு எதையுமே பற்ற வைக்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் போடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்குடல் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது க்ளீனிங் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஸ்மெல் வந்துடும். அதனால நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆட்டுக்குடல், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய், அதையும் இதில் சேர்த்துறேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தக்காளி, 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமாக போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான இது ரொம்ப சூப்பராக வர்றதுக்கு, ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பொடி தான். நான் அம்மியில் அரைச்சி எடுத்திருக்கேன். பட்டையும் கிராம்பும் அதை மட்டும் பொடி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் தேவையான அளவு, ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறமா குடலோட ஸ்பெஷல் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போட்டு பண்ணிக்கலாம். இதையும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடும். கட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்தாச்சு. இதை கிளறி விட்டு இப்போ ஒரு 10 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குடல் வந்து 11 விசில் விட்டாச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மசால் பொடி வந்து சேர்த்துக்கணும், அதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மசால் பொடி யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மசாலாஸ் வந்து ரொம்ப ஸ்பைசஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க, பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி இருக்க போகுது. நல்லா கொதித்து இது வந்து வறுத்தட்டும். நுரையீரல் எடுத்துகிட்டு இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா விசில் விட போகிறோம். இது விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி வறுக்கிறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு ஈரல் வந்து. இது கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதையும் நல்லா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா வற்றினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் திக்காகணும் இட்லிக்கு அப்படின்றதுனால. ரைஸ்க்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இப்போ கமகமகமன் வாசனை வந்துகிட்ருக்கு. உங்களுக்கு மட்டன் மசாலா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த கிராமம் பட்டையும் பொடி சேர்த்தேன் இல்லையா, அதனால எனக்கு தேவையில்லை. அதுக்காக நான் வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடி மட்டும் போட்டு இதை பண்ணியிருக்கிறேன். இது நல்லா வற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஈரல் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் மட்டுமே போட்டு நான் வந்து இதை வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி வறுக்க போகிறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வைக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா சூடாக காயட்டும் பாத்திரம். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு சுக்கா வறுவலாக தான் வரப்போகுது. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகா. வறுவலுக்கு வந்து டேஸ்ட் வந்து பச்சை மிளகா, எதுலேயுமே நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திங்க அப்படின்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நீங்கள் பெரிய வெங்காயம் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ கொஞ்சம் இதுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு 2 வதக்கணும்னா கொஞ்சமாக தக்காளி பிடிக்கும், டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்றவங்க தக்காளி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் வறுவலுக்கு அப்படின்றவங்க வேண்டாம்னா விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் குக்கான போதும். இப்போது இது நல்லா வந்து தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க ஈரலை வந்து அதில் சேர்த்துக்கிட்டோம். அது எல்லாமே போட்டாச்சு. நல்லா வதக்கணும். ஈரலில் வந்து மஞ்சள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து அதில் காரசாரமாக நல்லா இறங்குறதுனால தான் இந்த வறுவல் வந்து அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்த்தோம் அப்படின்னா இதில் ஒட்டாது. அதனால தான் நம்ம முன்னாடியே வேக வைக்கும் போதே இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதில் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஆகட்டும். கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் தூவி, கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அப்படியே சூடாக இறக்கி பரிமாறிப்போம். இப்போ வந்து குடல் குழம்பு வந்து நல்லா வத்திருச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு வத்திருச்சு. இப்போது ஒரு கை கொத்தமல்லி, கொஞ்ச நேரம் கொதிச்சோன்னே இறக்கிட்டு நம்ம குழம்புக்கு எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி நம்ம குழம்புக்கு தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கடைசியில் தான் தாளிப்பேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். குழம்பு வந்து நமக்கு தேவையான அளவு வத்தி வச்சு இதில் கொத்தமல்லி தூவியாச்சு. தூங்கினதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம குழம்போட ஸ்பெஷல் எப்பயுமே வந்து நம்ம வந்து கடைசியில் தான் தாளிப்பு கொடுப்போம். இதுதான் நம்ம குழம்போட ஸ்பெஷல். தாளிப்பு கொடுத்து இது வந்து எப்படி இறக்கி வச்சு நம்ம பரிமாறிக்கணும். இப்போ கடலை நமக்கு தேவையானதை நம்ம தாளிப்புக்கு சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து வெங்காயம் போட்டு தாளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா நம்ம தாளிப்பு கொடுத்தாலே போதும். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், 2 பட்டை, கிராம்பு இதை மட்டும் போட்டு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். எங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசஸ் பிடிக்கும், அந்த ஸ்மெல், அதனால நான் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப அந்த கரம் மசாலா ஸ்மெல் பிடிக்காதவங்க நிறைய பேர் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வெறும் சோம்பு மட்டும் போட்டு நீங்கள் தாளிச்சுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் தாளிக்கிறது அப்படின்னா கூட தாளிச்சுக்கலாம். நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த அப்படியே பண்ணலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குடல் குழம்பு தாளித்து சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஈரல் வறுவல் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகுத்தூளும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் மிளகுத்தூள் இறக்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை லாஸ்ட்டாக. ஈரல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வந்து இட்லி தான் பண்ண போகிறோம். இட்லி மாவு
பாத்திரம் வச்சாச்சு. நல்லா தண்ணி வந்து நல்லா ஆவி வந்து வரும், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இட்லி எப்பயுமே இட்லி பண்ணும்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி வந்து ஊற்றி வைக்கணும். வந்து இட்லி வந்து வெந்து விட்டது, நல்லா வெந்துருச்சு. ஆவி பிறக்கும் சூடான குஷ்பு இட்லி கிடையாது, இது சோபனா கருவாச்சியோட இட்லி. சூப்பரான ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குடல் குழம்பு. இது ஈரல் ஃப்ரை. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஈரலோட இட்லியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. குடல் பிடிக்காதவங்க கூட அதை சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.